10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் தரக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 4 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க, 4 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு 7-8 கிறிஸ்மஸ் பழம் எடுத்துக்கோங்க, 2 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்க்குறப்ப நல்லா ஊறி இருக்குங்க. பாதாமோட தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அவலை அப்படியே நம்ம மிக்சர் ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸே சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்கிறப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.